சின்ன வயசுல இருந்தே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய கனவோட 12th வரையில படிச்சுட்டு அதன் பிறகு கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு அதற்காக இரவும் பகலும் போராடி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை அட்டன் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய செய்தி வருது. பேப்பர் லீக் ஆனதுனால நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறோம், ஸோ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்றது. இது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மன நிம்மதி இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்காக எல்லோருமே குரல் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு விஷயத்தில் மாணவர்களோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான மனநிலை. எல்லாராலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்களும் அப்படி ஒரு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கர்த்தர் உங்களுக்காக நிச்சயம் ஒரு பிளான் வச்சிருப்பார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் நன்மைக்கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. டோன்ட் கிவ் அப். நீட் எப்பவுமே ஒரு எக்ஸாம் தான், அது முடிவு கிடையாது. இந்த உலகத்துல சர்வீஸ் பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. எனவே சோர்ந்து போகாதீங்க, குழப்பம் அடையாதீங்க. கடவுள் திறக்க போகும் வழி என்பது நீங்கள் நினைத்ததை விட மிக பெரியதாக இருக்கும். நீங்க மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை கேளுங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை குணப்படுத்த முடியும் என்று நான் நம்புகிறேன். பி பாசிட்டிவ். ஒரு நீட் எக்ஸாம் மட்டுமே ஒருவருடைய ஃபியூச்சரை முடிவு செய்யறது கிடையாது. 1000 வழி உங்களுக்கு முன்னாடி இருக்கு. அதுல நீங்க சூஸ் பண்ணது ஒரு வழியான நீட் எக்ஸாம் தான். யோசிங்க, உங்க முன்னால 1000 வழி இருக்கு, அதுல ஒரே ஒரு வழி நீட் அப்படின்றத மைனஸ் பண்ணீங்கன்னா 999 வழிகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. இரண்டாவது, ஒருவருடைய மதிப்பெண் தான், மார்க் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா டாப் மார்க் எடுத்த எல்லாருமே டாப் பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருடைய தனித்திறமையை பொறுத்தது. நீங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உழைப்பை கொடுக்குறீங்க, எவ்வளவு கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றீங்க, அதுல தான் உங்களுடைய ஃபியூச்சர் அடங்கியிருக்கு, உங்களுடைய உயர்வு அடங்கியிருக்கு. அதனால மார்க் மட்டுமே முக்கியம் அப்படின்றத உங்களுடைய மைண்ட் செட்லேருந்து எடுத்து போட்டுருங்க. ஒருவேளை நீட் அப்படின்றதுக்கு கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக முக்கியம்தான். அதற்காக நான் மார்க் எடுக்கலையே, ஐயோ வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. பல வாய்ப்புகள் உங்கள் முன்னாடி இருக்கு. அதை நீங்கள் கண்டுபிடித்து தேர்ந்தெடுப்பது உங்களுடைய கடமை. உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பிங்க. இரவு பகலாக படித்து பல தியாகங்கள், பல ஆசைகளை அடக்கி நான் ஒரு டாக்டராகி சேவை பண்ண வேண்டும் என்று வெறித்தனமாக படித்து எக்ஸாம் அட்டன் பண்ண பிறகு நீட் கேன்சல் என்ற வார்த்தை இருதயத்தையே நொறுக்கச் செய்யும் ஒரு வார்த்தை. கவலைப்படாதீங்க, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அழுதுருங்க. மனவேதனையை வெளிப்படுத்துவது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ஆனாலும் விடாம முயற்சி பண்ணுங்க. உங்கள் கனவை யார் நினைத்தாலும் சிதைக்க முடியாது. மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை எப்போவுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. உங்களுடைய மன நிம்மதியை இழந்து விடுவீங்க. வெற்றியோ தோல்வியோ உங்கள் நம்பிக்கையை உங்கள் மீது மட்டும் வைத்து போராடி ஜெயிங்க. தேவன் சில நேரம் காத்திருக்க வைப்பார், ஆனால் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அதுவரை நாம் பொறுமையோடு நடக்க வேண்டியது கட்டாயம். நம்ம காத்திருக்கும் போதுதான் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம், பலவிதமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்கின்றோம். அதனால காத்திருப்பு என்பது ஒருபோதும் தண்டனையாகாது. எளிதில் கிடைத்த எதுவுமே நெடுநாள் நிலைக்காது என்பதே உண்மை. அதனால கவலைப்படாம அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது அப்படின்றத பாருங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா மனவேதனையில இருப்பதாக ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செய்து தனிமையை விரும்பாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுடைய டீச்சர்ஸ், மென்டார்ஸ் யார் கூடயாவது பேசுங்க. தனிமையை தவிர்த்து விடுங்க. வாக்கிங் போங்க, வெளியில் போங்க, யார் கூடயாவது பேசுங்க. உங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணுங்க. கடந்தது கடந்து போனது தான், அதை மாற்றவே முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பொறுமையா.
எத்தனையோ லட்சம் பேர் எழுதின நீட் தேர்வில் நீங்களும் ஒருவர். அப்போ உங்களுடைய மனநிலைமை தான் எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே அடுத்து இதை எப்படி சரி பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, அதை நோக்கி கடந்து போயிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த இடத்துல யோசிக்க வேண்டியது, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறது, இதை எப்படி சரி செய்கிறது, அடுத்து என்ன பண்ணுறது, அதுதான் உங்கள் மனதில் இருக்கணுமே தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. வெற்றி அப்படின்றது எளிதாக எப்பவுமே கிடைக்காது. தோல்வியிலிருந்து ஒவ்வொரு படிக்கட்டாக அடியெடுத்து வைத்து மேலேறும் போதுதான் வெற்றியை அடைகிறோம். அதனால கவலைப்படாதீங்க. நடந்தது நடந்து விட்டது. அடுத்து இதை எப்படி சரி செய்யலாம் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு முன்னேறி செல்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். லூக்கா 1:37 சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கவலைப்படாம முன்னேறி செல்லுங்க. உங்கள் கனவு நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சோஃபியாஸ் பைபிள் சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.